நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் என்று பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 800வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொல்லூரில் வீட்டிற்கு மூகாம்பிகையும் திருவிடைமருதூரில் இருக்க மூகாம்பிகையை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி சாயந்தரம் இதனால் இந்த டாபிக் வந்ததுன்னா, இன்றைக்கி சாயந்தரம் பரணிதரன் திருவேற்காட்டில் இருக்கார் நம்ம சிஷியர். அவர் கார்த்திக் குமார் முருகம்பாத்தில் இருக்கான். இவர் ரெண்டு பேருமே சேர்ந்து புதன்கிழமைக்கு தே ஆர் கோயிங் டு கொல்லூர் மூகாம்பிகைக்கு போகிறா. புதன் வியாழன் வெள்ளி அந்த நெக்ஸ்ட் வீக்கில் தே ஆர் பிஸி ஆன் தட். அந்த இது வேறு கோவிலில் எங்கள் மாமா போனோன்னாரு. அப்படி பேசும்போது நான் சொன்ன மாதிரி இதில் பெங்களூரில் மங்களாதேவின்னு இருக்குது. இன் அடிஷன் டு தட் பொழலின்னு ஒன்று இருக்குது பெங்களூர் பக்கத்தில். அது போங்க கொல்லூர் மூகாம்பிகையை பார்த்துருக்கோம். மிச்சம் நியர்பை இருக்கெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அம்பாளுடைய ஆக்ஞையை பாருங்கள் இப்படி வருது. கரெக்டாக இன்றைக்கி தான் திரு விவேக் சர்வேஸ்வரனும் மூகாம்பிகை பற்றி இது ஒரு ஆர்டிக்கல் அமைச்சார். எல்லா இடத்தையும் ஜாயின்ஸ் பாருங்கள். இவா ஊருக்கு போகிறத பற்றி எனக்கு முன்னாடி தெரியும். பட் இருந்தாலும் விவேக் சர்வேஸ்வரன் இந்த டாபிக் அமைச்ச பிறகு ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு பரணிதரன். இன்னைக்கு போகிறாருன்னா புதன்கிழமை வரைக்கும் போகிறோம் சார், டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சுன்னார். இதெல்லாம் 1 by 1 சேர்ந்து வருது. ஷார்ட் இருக்கும்போது சரி அம்பாள் அம்பாள் 800வது வீடியோவில் ஸ்ரீ மூகாம்பிகை தேவி பற்றி தான் இந்த மூகாம்பிகைன்ற இந்த அம்பாள் பெரிய கருணைக்கடலோ. அவன் நம்ம இளையராஜாக்கெல்லாம் இசைஞானி இளையராஜாக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்குவா. ஈவன் எம்ஜிஆரே மதுரையில் கூட்டம் போடும்போது அவரோட பீரியடில் அங்கே வேண்டின்ட்டு யாரோ சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு தந்திரி ஒருத்தர் இருந்தார். டிரைவன் வுட் அப்பா டிரைவன்ஸ் வுட்லன். அப்புறம் இப்போ சமேரா ஹோட்டல் பக்கத்தில் உட்லன்ஸ் இருக்குது. அதில் இந்த மூகாம்பிகை கோவிலுக்கு ட்ரஸ்டீஸுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர். அந்த கோவில் எப்படி அப்போ நம்ம எம்ஜிஆரை மீட் பண்ணி நீங்கள் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டார். அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு சிஎம் ஆகி தங்கவாழை பரிசீலிச்சார் அம்பாளுக்கு. இங்கே மூகாம்பிகை தேவிக்கு எம்ஜிஆரால் கொடுக்கப்பட்ட தங்கவாள் அங்கே இருக்குது. ஜெயலலிதா ஆல்சோ பிகாஸ் ஷி பிலாங்ஸ் டு கர்நாடகா. அவள் அவார்டு ப்ரே பண்ணுவாள் ரொம்ப. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பே இந்த மூகாம்பிகைன்ற சக்தி அவ்வளோ முதல்ல பார்த்துடலாம். கொல்லூரில் இருக்கிற இந்த மூகாம்பிகை மேல் 2 கையில் சங்கு சக்கரமும் இந்த முன் கையில் வராபயம் வச்சுட்டு உட்காந்துருக்கா. புவனேஸ்வரின்னா ஒரு காலம் தொங்க இருப்போம். இவன் காமாட்சியிடம் 2 காலையும் பத்மாசனத்தை வச்சு உட்காந்துருக்கா. ஆக்சுவலாக நிறைய பேர் மெட்டல் விக்கிரகன்ற பட் கர்நாடகாவில் இது மெட்டல் விக்கிரகம் அந்த இது எடுத்துகிட்டே காமிச்சாங்களுக்கு. கல் விக்கிரகம் இருக்குது, அது மேலே கவசம் தான் சாத்திரா. அதே மாதிரி அம்பாளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இது இப்போ இந்த சுயம்பு லிங்கம் சொர்ண ரேகையோடு ஓடுறது. அது மேலே ஒரு முகத்தை வச்சுருக்கா. இந்த முகம் அம்பாள் போட்டிருந்த மரகத கல்லும் ரொம்ப ஃபேமஸ். அங்கே அவருடைய மார்பில் மின்னும் மரகத கல் கொல்லூர் மூகாம்பிகை அவருடைய முக்கியமான அணிகள் எல்லாம் இருந்தது. இதுதான் கொல்லூர் மூகாம்பிகையோட ஒரிஜினல் தோற்றம். இப்போ கம்மிங் டு திருவிடைமருதூர் எங்கே இருக்குன்னா, மகாலிங்க சுவாமி இருக்கார். அந்த மகாலிங்க சுவாமியினுடைய உள்ளேருந்து வரக்கூடிய வெளியிலேன்னு சொல்ல உள்பக்கத்துலேருந்து வரும்போது அது ஒரு 2ஆம் பிரகாரமோ 2ஆம் பிரகாரம் தான் நினைக்கிறேன். அங்கே 2ஆம் பிரகாரத்தினுடைய இந்த மூலையில் இந்த கன்னி மூலையன்ற மாதிரி அந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அம்பாள். அவ்வளோ மூகாம்பிகை தான் சொல்கிறேன். மூகாம்பிகான்னு போட்டுப்பாங்க. இந்த மூகாம்பிகை ஷடையோடு இருக்கா. இது ஒரு கையில் சூலம் பாசம் அபயம், ஒரு கையில் கபாலம் வச்சுருக்கா. இது திருவிடைமருதூரில் இருக்கிற மூகாம்பிகை சன்னதி. இது பாஸ்கராயரோட பிரதிஷ்டன்ற இந்த மகாமேருவை. இந்த மேருவே வித்தியாசமாக இருக்குது, கோணங்கள்லாம் இருக்குது. கீழே அடுக்கு நிறையா இருக்குது. திருவிடைமருதூர் மூகாம்பிகை சன்னதி.
இது மேலே பாஸ்கராயருக்கு ரொம்ப அதீத பற்றுதல் இந்த அம்பாள் மேலே. பின்னாடி ஷடம் இருக்கும், சூரிய சந்திரனாக இருக்கும், பார்க்கலாம். இந்த மகாமேரு ரொம்ப இதனுடைய இது பாருங்க, அது வரைஞ்சது சிற்பி வரைஞ்சது, இது ஒரிஜினல் ஃபார்ம். இது பின்னாடி அம்பாளுக்கு சடை இருக்குது, தெற்றுப்பல்லும் இருக்கும், அந்த கோரப்பல்லாட்டு இருக்கும். இந்த மகாமேர் அப்படி இருக்குது பாருங்க. இது இதில் இருக்குது, இங்கே திருவிடைமருதூரில் இருக்குது. ஸோ கம்மிங் டு இந்த மூகாம்பியருடைய ஆர்டிஸ்ட் இமேஜினேஷன், இங்கே கொல்லூரில் இருக்கிறதுல ஆர்டிஸ்ட் எப்படி போட்டிருக்கா பாருங்க. இப்போ மூகாம்பிகை வரலாறு, அதாவது மூகாம்பிகை வெளிப்பட்டால் என்னென்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில், வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வுக்கு ஸ்ரீ மூகாம்பிகை. கர்நாடக மாநிலத்தில் உள்ள கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை பற்றி இந்த தளத்திலும் மூகாம்பிகை தனி சரி அமைந்துள்ளது. இங்கே இந்தியாவிலே கொல்லூரில் திருவிடைமருதூரில் மட்டுமே மூகாம்பிகைக்கு தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் அம்பாள் சன்னதிக்கு தெற்குப்புறம் மூகாம்பிகை சன்னதி உள்ளது, தென் திசையில் இருக்குது, இங்கே திருவிடைமருதூரில். இந்த கோவிலின் கற்பகிரகம் வட இந்திய கோயில். இந்த மூகாம்பிகைக்கு மேலே இருக்கிற இந்த கோபுரம் வட இந்திய பாணியில் இருக்குது. ஸோ இந்த சன்னதியில் மிகவும் சக்தி வாய்ந்த மகாமேரு ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த அம்பிகையை மனமுருக பிரார்த்தனை செய்தும் திருமணமான பெண்கள் கர்ப்பம் தரிக்கவும் சுகப்பிரசவம் அடைவதற்காகவும் வேண்டுகின்றனர். இந்த திருக்கோவிலின் பெரிய பிரகாரத்தை முறையாக வழிபட்டால், மூலவரை வழிபட்டால் சித்த சுவாதீன மென்மை, மனநோய் பீடிக்கப்பட்டவர்கள், பைத்தியம் முதலிய பெருநோய் முதலியவற்றை நீங்கி நலன்களை எல்லாம் பெற்று வாழ்வார். அதுதான் அஸ்வமேத பிரதர்ஷனம். இந்த தலத்து ஈசனை வணங்குவதற்கு மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலை வாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்கும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சாமிய பக்தர்களை வேண்டுகளை நிச்சயம் நிறைவேற்றிப்பார். ஆண்ட விநாயகர் கோவிலின் உட்பிரகாரத்தில் சாமி சன்னதிக்கு தெற்குப்புறம் ஆண்ட விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. நான் சொல்கிறதெல்லாம் திருவிடைமருதூரை பற்றி சொல்கிறேன். இந்த விநாயகர் கடவுள் பஞ்சாட்சர விதிப்படி மகாலிங்க பெருமானை சிறப்பாக பூஜை செய்து வருகிறார். தேவகுணங்கள் குறையாமல் கொண்டு வரும் அளிக்கும் பூஜை பொருட்களை கொண்டு மிகவும் விசேஷமாக இறைவனை வழிபடுகிறார். மனித சஞ்சாரம் இல்லாத இந்த இடத்தில் நமது அருள்சக்தியால் விநாயகர் உலகத்தை ஆண்டு வருவதால் இவருக்கு ஆண்ட விநாயகர் என்ற பெயர். அஸ்வமேத பிரதர்ஷனம் திருவிடைமருதூரில் மருதப்பெருமானை வழிபடுவதற்கு கோவிலை அடைந்து முதலை உட்புறத்தில் வலம் வருவதல் அஸ்வமேத பிரதர்ஷனம் என்பவர். அதை வெளிப்பிரகாரம் சொல்கிறார். இந்த அஸ்வமேத பிரதர்ஷனம் செய்வோர் எல்லா நலன்களும் பெறுவர். இதனால் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்க வேண்டும். ஒரு மண்டலம், அரை மண்டலம், கால் மண்டலம் என்று வரையறுத்து என்று வலம் வருவார்கள். திருக்கார்த்திகை தீபம் மற்றும் தை மாத விழாவில் வலம் வருவோருக்கு பெரும் பயன் கிடைக்கும். இதனை அடுத்துள்ளது கொடுமுடி பிரகாரம். கைலாய மலையை வலம் வருவதால் கிடைக்கும் பேர் இந்த பிரகாரத்தை வலம் வருவதால் கிடைக்கும். அனைத்து பாவங்களை நீக்கும் காருண்யாமிரத தீர்த்தம், காவேரி பூச தீர்த்தம் என 32 தீர்த்தங்கள் உள்ளன. 27 நட்சத்திரம், 27 லிங்கங்களுக்கு இங்கே. இந்த தலத்தின் 4 திசைகளும் விஸ்வநாதர், ஆன்மநாதர், ரிஷிபுரீஸ்வரர், சொக்கநாதர் ஆகிய கோயில்களுக்கு கோவில் அமைத்து பஞ்சலிங்க தலம் என்று இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. வரகுண பாண்டியர் இந்த தலத்தை அடைந்து தன்னை சுற்றி இருந்த பிரம்மகத்தி தோஷமாக அதனால் அவனுக்கு போச்சு. இங்கே வந்ததுனால பட்டினத்தார், பத்ரகிரியார், வரகுண பாண்டியர், அருணகிரிநாதர், கருவூர் தேவர் ஆகியோர் வழிபட்டு பெரும்பேறு பெற்ற உடையது. அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த பரிகார தலமாக சொல்லப்பட்டிருக்கு. திருவிடைமருதூர் அனுஷ நட்சத்திரத்துக்கு பரிகார தலம். யார் அனுஷ நட்சத்திரக்காராக இருந்தால் அங்கே போயிட்டு வந்தாலே அவள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். கட்டாயம் போனோம். ஸோ இங்கே இப்போ கம்மிங் டு மூகாம்பிகை. இந்த பேர் முகாசுரன் அசுரன் இருக்கான். கோல மகரிஷின்னு இருக்கார். அவர் அம்பாளை ஆதிசக்தியை வழிபட்டுருக்கார். இந்த முகாசுரன் சிவனை வழிபடுறான். சிவனை வழிபட்டு ரொம்ப பல சக்திகள்லாம் வர்ற மாதிரி வேண்டிக்கிறான். அப்போதைக்கு சொல்கிற ஒரு வான்ஸெல்லாம் குறைச்சி இது பண்ணிக்க மேலே இருந்தாலும் அவன் ரொம்ப இதுவாக ஆடுறான். இப்போ கோல மகரிஷி வேண்டுகோளுக்கு இணங்க ஆதிசக்தி தோன்றி அந்த
அந்த முகாசுரனை அழிச்சுடுறார். அப்புறமா வந்து அவர் வேண்டுதல் படி அந்த சுயம்புல தோன்றி அம்பாள் அங்கேயே இருந்த மாதிரி ஐதீகம். அது மூகாம்பிகையோட பிரபாவம். ஸோ இந்த 2 ஸ்தலத்துலேயுமே மூகாம்பிகையாக இருக்கா. இவாளை நம்ம அட்லீஸ்ட் நம்ம போக முடியல கூட, நான் போயிருக்கேன், 3 தடவை போயிருக்கேன். திருவடிமருதூருக்கு, கொல்லூருக்கு. என்னோட மனைவிக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் வரும்போது அங்கே அனந்தபுரான்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து போனோம் திரும்பியும். ஸோ எர்லி மார்னிங் போய் சேரும். இங்கே மத்தியானம் கிளம்பினா பெங்களூருக்கு ராத்திரி போய் சேருவோம். ராத்திரி அங்கேருந்து உடனடியாக கிளம்பினா எர்லி மார்னிங் 6 மணிக்கு அங்கே சேர்ந்துடும் அனந்தபுராவுக்கு. அனந்தபுராவில் வந்து இறங்கி அந்த இவர் எஸ்பி நரசிம்மர் இருந்தார், ஒரு பெரிய டாக்டர், சித்த வைத்தியா டாக்டர், ஆயுர்வேத டாக்டர். அந்த மூலிகையை வாங்குறதுக்கு நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் கூடிடுவார். அப்போ வந்து ஹோட்டல் ஓம் பூஜான்னு ஒரு இடத்த தங்கி போவேன். அப்போ நான் 2 நாள் எடுத்துப்பேன் டைமை. முதல் நாள் இது 2 நாள் ஆகிட்டேன். மெடிசனை வாங்கி வச்சுட்டு 10 மணிக்கெலாம் வந்துடலாம் லாட்ஜுக்கு, ஹோட்டலுக்கு வந்துட்டு அங்கேருந்து டாக்ஸி வச்சுட்டு ஐ வில் கோ டு ஸ்ருங்கேரி, மூகாம்பிகை, உடுப்பி, இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மந்த்து போயிட்டு வரும்போது ஐ வில் பி விசிட்டிங் தோஸ் பிளேசஸ். அப்போ மூகாம்பிகை நிறைய தனிக்க ஃபேமிலியோடையும் போயிருக்கேன். அந்த காலத்தில் என் மனைவி குழந்தைகள்லாம் போயிருக்கோம். ரொம்ப அழகான ஸ்தலம் மூகாம்பிகை ஸ்தலம். அந்த வந்து அங்கே வந்து நதிக்கரை ஓரம் அமைஞ்சுள்ளது அந்த ஸ்தலம். காடுகள், வனாந்திர பிரதேசம். ஸோ அந்த ஸ்தலத்தை பயிற்சிடும். அதாவது அங்கே டெய்லி ஹோமம் நடந்துகிட்டே இருக்கிறது. பரிகார ஹோமங்கள். ஒரு பெரிய ஒரு ஷெட் ஆட்டம் போட்டிருக்கா. இப்போ தனி பில்டிங் தனியாக இருக்குது, ஓடு போட்டது தான். உள்ளே நிறைய வாசல் இருக்குது. நிறைய ஹோமம் கொண்டகள், 10-15 ஹோமம் கொண்டகள். அந்த வேதிக் விற்பனர்கள்லாம் உட்காந்து ஹோமம் பண்ணிட்டே இருக்கா. சரி, நம்ம போய் முன்னாடி பணத்தை கட்டி நம்ம என்ன பரிகாரமோ அங்கே ஹோமம் பண்ணிக்கலாம். அது வந்து ஒன் டே எர்லியர் போனால் தான் நம்ம வந்து அதை வி கேன் புக் இட்டு. இங்கே மூகாம்பிகை க்ஷேத்திரத்தை நான் சொல்கிறேன். அம்பாளுடைய இது கோபுர கலசம் மேலே தங்கத்திலேயே இருக்கும். அதுவும் பார்க்க வேண்டியது. அங்கேயே மிச்ச இடத்துலலாம் ஆகாரம் பண்ணுற மாதிரி மூகாம்பிகை கோவிலே அதை அன்னதானம் பண்ணுற, சாப்பிடலாம். அங்கே போய் சிங்கேரிலையும் பண்ணுற. இந்த கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் அன்னதானம் இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ என்ன சொல்லிட்டா எல்லாத்தையும் இலையை போடுறதில்லை. எவசொல்லு தட்டுறதெல்லாம் நம்மளை தட்டை ஒரு அளவே வச்சுட்டு வந்துடணும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ முன்னாடிலாம் வாடலையே போட்டுருந்தா, அப்புறம் தேயிலை இலையில சாப்பிட்ருக்கேன் நான். இப்போ வந்து தட்டுக்கு வந்துட்டேன். நிறைய குப்பை நிறையா சேரதுன்னு சொல்லிட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டை அது மாதிரி பண்ணிட்டா. ஸோ இதை சொல்லி இந்த 2 இடத்துல முகாம். திருவிடைமருதூர் வந்து இடைமருதூர். முதல்ல வந்து மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்மராம்பிகா சீசிகலாம், அது முதல் மருதூர், மருதமர செலப்ரேஷன். திருவிடைமருதூர் 2வது. திருப்புடைமருதூர் இருக்குது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில். அது வந்து 3வது மருதூர். அதாவது ஃபஸ்ட்டு நடு இது, அதாவது இடைமருதூர் பேர். இது அங்கே இருக்க மூகாம்பிகையாக பார்த்தாச்சு. பாஸ்கராயலால் வணங்கப்பட்ட தெய்வம் அது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.